அதுதான் சொல்றேன். அப்ப என்ன வேண்டுதல்? அந்த வேண்டுதலை மனசுக்குள்ள நினைச்சு அந்த தீபம் ஏற்றும் போது, அம்மா என் குறைய தீர்த்துக்குது, உன் தீபம் நின்று எரியிற மாதிரி நான் நின்று வாழ்ந்து காட்டணும். புரியுதா? உனக்குள்ள இருக்க அந்த தீபத்துக்குள்ள இருக்காங்க என்ன குறையிற மாதிரி என் குடும்பத்துடைய கஷ்டம் மட்டும் குறைஞ்சிக்கணும். புரியுதா? அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள உன்னால என்ன முடிச்சுட்டோ அது வேணும். ஏன்னா நாங்கள் சொல்ல மாதிரிலாம் உங்களால் சொல்ல முடியாது. அதனால உன்னால முடிச்சு இதை மட்டும் சொல்லிக்கோ. ஓகேவா? என்ன ஒளி போல என்ன முக்கியமா புரியல சொல்ல. அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? எண்ணெய் ஊற்றி திரி போடணும்ட்டு. ஆமாம், எண்ணெய் ஊற்றா திரி போடணும். வெறும் விளக்குல எப்பவுமே திரி போடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை வெறுமா இருக்காங்க தான் சொல்லுவோம். எண்ணெய் ஊற்றி திரி போடணும். அர்த்தம் தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிறேன் அர்த்தம். எப்பவுமே வெறும் விளக்குலையோ வெறும் இதுலையோ இது போடணும். ஏமா அப்படி போடக்கூடாது. ஏமா அப்படி? நம்ம வாழ்க்கை வெறுமா போயிடும். போட்டு ஒரு வீட்டில் விளக்கேற்றில அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க மக்களும். விளக்கேற்றுவோம். அந்த விளக்கு எதுக்கு ஏற்றுறோம் நம்ம வீட்டில்? சொல்லுங்கம்மா. சொல்லு, விளக்கு எதுக்கு ஏற்றுறோம்? சொன்னதான் தெரியும். நீங்கள் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுறீங்க. எதுக்கு விளக்கு ஏற்றுறீங்க? சும்மாவே சாமி கையெழுத்து கும்பிடுறாங்க. வேண்டுதலுக்குன்னு கும்பிடலாம்ல. அதே ஒரு கோயில் போனால் எதுக்கு தீபம் போடுன்றாங்க? சொல்லு. அந்த தீபம் எரியிற கூட நம்ம வாழ்க்கையில் நல்ல பிரகாசமாக ஒளிமையாக இருக்கணும். அப்போ தீபம் கருகி போயிடுது. அப்போ அதுக்கே நம்ம வாழ்க்கை கருகி போயிடுமா? அப்படி சொல்லுவாங்க. என்னம்மா அர்த்தம்? தீபம் வந்து எரியிற போல வாழ்க்கை பிரகாசமாக எரியும். இப்போ தீபம் ராட்டில் அடியும் போது பற்றி கருகி போயிடுமா? நம்ம வாழ்க்கையை கருகி போயிடுமா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். நீங்கள் தான் சொல்லணும். அதில் வந்து சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. மக்கள் பார்க்குறாங்கம்மா. நீங்கள் சொன்னதுனே தெரியும். அமைதியாக இருந்தால் எப்படி தெரியும்? எதுக்குமா ஏற்றுறாங்க விளக்கு? தீபம் எதுக்கு ஏற்றுறாங்கன்னா, நம்மளுடைய விளக்குல நம்ம குலதெய்வம் நின்று நம்மளுக்கு காத்து கொடுக்கும். அதாவது அதில் 30-38 தேவர்களும் அதில் வசிக்கிறாங்கன்ற ஒரு ஐதீகம். அதனால தான் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம அந்த குலதெய்வத்தை நினச்சி அங்கே நம்ம விளக்கு ஏற்றுறோம். இப்போ முருகர் கோயிலுக்கு போகிறோம், 6 விளக்கு ஏற்றுறோம். இப்போ அம்மன் கோயிலுக்கு போகிறோம், 2 விளக்கு. ஒத்த விளக்கு எங்கேயுமே ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா ஒத்த விளக்கு எதுவுமே சாத்திக்கமாகாது. காமாட்சிமா விளக்கு மட்டும் தான் நம்ம வீட்டில் ஒருத்த விளக்கு ஏற்றணும். மற்ற இடத்துல எங்கே ஏற்றினாலும் பாரு, குத்து விளக்கு சரி, எந்த விளக்கு 2 விளக்கு இருக்கு. அப்போ எங்கே ஏற்றினா 2 விளக்கு. அதாவது ஒத்த கை தட்டினா ஓசை வர, 2 கை தட்டினா ஓசை. ஒத்த படையில் வந்து விளக்கு ரொம்ப ஏற்ற மாட்டாங்க. 2 படையில் தான் விளக்கு ஏற்றுவாங்க. துர்க்கை அம்மன் கோவிலில் 3 விளக்கு ஏற்றுறாங்க, 5 விளக்கு ஏற்றுறாங்க. தெரியல. அதாவது 1000 பேர் ஒருத்தர் ஒன்று செஞ்சாங்கன்னா அது தப்பாக கரெக்டான அதை ஆராய மாட்டாங்க. இப்போ நீ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போகிற, சரி நீ சும்மா ஒரு கனியை சுற்றி அந்த இடத்துல உடைக்கிற, உடனே 10 பேர் அந்த இடத்துல கனியை உடைச்சிடுவான். அவன் எதுக்கு உடைக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. நீ உடைச்சி அதனால நான் உடைக்கிறேன். கோவில் பூஜை பண்ணுறான், நீ உடைச்சல அதனால நான் உடைக்கணும். 3 ஏற்று 5 ஏற்று. அதாவது 2 விளக்கு தான் எல்லா இடத்துலையும் ஏற்றி எல்லா காவிக்குமே வழிபட்டு வருவாங்க. மொத்த படையில் வந்து ஏற்றது வந்து பெரும்பாலும் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் 2 படையில் தான் விளக்கு ஏற்ற சொல்லுவேன். இப்போ வாராகிக்கு விளக்கு ஒரு தேங்காய் உடைச்சா 2ஆ வருதா இல்லை? ஒரு எலுமிச்சப்பழத்தை வச்சா எப்படின்னு வருது? அப்புறம் எப்படி 3 விளக்கு போடுவேன் நீ? நான் அப்போ ஒரு எலுமிச்சப்பழத்தை 3ஆ இருப்பியா? சொல்லு, 3ஆ இருப்பியா? அப்போ 3 விளக்கு எங்கேருந்து வந்துச்சு? சரி, இன்னொரு எலுமிச்சப்பழத்தை எடுத்து அப்போ பாதி தூக்கி போட்டு அப்போ 3ஆ வைப்பியா? அப்படிதான் பண்ணுறாங்க துர்க்கை கோவிலில். ஒரு கனி அறுத்து அந்த கனி முழுமையாக வந்து அவள் பாதத்தில் போய் சேரணும். புரியுதா? ஒத்த விளக்கு 2 விளக்கு 4 விளக்கு 6 விளக்கு இப்படி தான் போடணும். ஒரு தீபத்தை அறுத்து 2 அறுத்து போடக்கூடாது. அது எவ்வளோ கொஞ்சம் பாவம் தெரியுமா? செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த தீபம் எரியும் போது நம்ம மனசில் இருக்க பொரிய அதை கொட்டி அதில் ஏற்றணும்.
குறைய எண்ணெயாக ஊற்றணும், தீபத்தை நம்ம நன்மையாக நினச்சி வைக்கணும். அப்போது அந்த எண்ணெய் குறையிற போல நம்ம வாழ்க்கையில் இருக்க குறை தீரும். நம்ம தீபம் ஒதுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை ஒதுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? தெய்வமும் நம்ம நின்று அந்த தீபம் ஒளிய நின்று நம்ம காட்சி தவிர்த்து ஒரு அழிக்கும். அதனால தான் அந்த தீபத்தை அந்த தீபத்தை கையெழுத்து போடுவோம். தெய்வமாக நினச்சி யார் போட்டாங்க? அதுதான் சாமி தட்டில் எடுத்து போட்டான். இனி அடுத்ததில் பார்க்கலாம்.